அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு ரிஷிகளும் முனிவர்களும் ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் பல காலமாக கடுமையாக முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் சிவபெருமானுடைய அருளை பெறுவது ரொம்பவே எளிமையானதுங்க. சிவபெருமான் உங்களை தேடி வர வேண்டுமா? இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு ரொம்பவே விசேஷமான நாள். அன்றைய நாளில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள், நிச்சயமாக சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும். அது எந்த நாள், எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமான நாளில் ஒன்றாக சொல்லப்படுவது 2025 ஆண்டு ஜூன் 29 இந்த நாளில் சிவபெருமானுக்கு விருப்பமான சில விஷயங்களை நம்ம செஞ்சால் சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் சிவபெருமானே நம்மளை தேடி வருவாருன்னு சொல்லலாங்க. சிவபெருமானே நம்மை தேடி வர அளவுக்கு நம்ம என்ன அவ்வளவு புண்ணியமாக செஞ்சுருக்கிறோம் என்று நமக்கே தோணுங்க. ஆனால் கண்டிப்பாக சிவபெருமான் நம்மளை தேடி வருவாருங்க. அதுதான் உண்மையும் கூட. இறைவனை கொண்டாடுபவங்களை விட இறைவனை போற்றி அடியார்களை கொண்டாடுபவர்களை இறைவனுக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் என்பவர் பார்த்தீங்கன்னா அடியாருக்கு அடியாராக பக்தரின் உள்ளங்களில் வசிப்பதாகத்தான் ஆன்மீக சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சிவபெருமானே தேடி வந்து அருள் செய்த ஒரு அடியாரான மாணிக்க வாசருடைய குரு பூஜை நாள் தானே சில எளிமையான விஷயங்களை செஞ்சாங்க. நிச்சயமாக நன்மை நம்மளை தேடி வரணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. அவரது அருளால் நமக்கு இருப்பதையும் அவரே நம்முடன் இருப்பது போல நம்மளால் உணர முடியுங்க. நம்ம எந்த ஒரு சிவன் கோவிலுக்கு போனாலும் சரிங்க, இல்லைன்னா சிவனை போற்றி பாட வணங்க வேணும்னு நினைத்தாலும் சரிங்க, நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடிய பாடல் எதுன்னு பார்த்தோம்னா, நமச்சிவாயா வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற திருவாசகருடைய பாடல் தாங்க நம்முடைய நினைவுக்கு வரும். இந்த பாடலை கேட்கும் போதும் படிக்கும் போதும் பக்தர்களுடைய மனங்கள் மட்டும் இல்லாமல் இறைவனுடைய உள்ளத்தையே உருக வைக்கக்கூடிய இந்த திருவாசக பாடலை நமக்கு அருளியவர் மாணிக்க வாசகர் ஆவாருங்க. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருவார் என்று சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதிய பாடல் என்றால் அது எப்படிப்பட்ட அற்புதமான வரிகளாக இருக்க முடியுங்க. திருவாசகம் வெறும் பாடல் தொகுப்பு இல்லைங்க, அது ஒரு பக்தனின் ஆழ்ந்த பக்தி உணர்வுகளின் வெளிப்பாடுன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு வரியும் சிவபெருமான் மீதான அன்பு, ஏக்கம், சரணாகதி மற்றும் தத்துவ ஞானத்தை வெளிப்படுத்துதுங்க. இந்த தொகுப்பு சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை எளிமையாக உருக்கமாகவும் எடுத்துரைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவனை ஒரு நண்பனாக, குருவாக, காதலனாக, ஏன் ஒரு தாயாக கூட பாவித்து மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறாருங்க. திருவாசகத்தோடைய தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அதனுடைய ஆழ்ந்த அனுபவ வெளிப்பாடுதாங்க. வெறும் பக்தி பாடலாக மட்டும் இல்லாமல் ஆன்மாவின் தேடலையும் இறைவனுடன் கலக்கும் அனுபவத்தையும் நமக்கு எடுத்துரைக்குதுங்க. சிவபெருமானுடைய கருணையும் பக்தன் படும் பாட்டையும் இறுதியில் அடையும் பேரானந்தத்தையும் திருவாசகத்தில் அழகாக கூறியிருக்கிறாங்க. சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு அவரையே வழிபடாமல் எதற்காக மாணிக்க வாசகரை வழிபட வேண்டும் என்ற கேள்வி நம்முடைய மனதுக்குள்ள தோன்றுங்க. அதற்கு காரணம் இருக்குதுங்க. அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா, சைவ சமயத்தில் சிவபெருமான போற்றி பாடியவர்கள் பார்த்திங்கன்னா நாயன்மார்கள்னு சொல்லலாங்க. நாயன்மார்கள் என 63 பேரை மட்டுமே குறிப்பிடுவாங்க. இவர்களெல்லாம் மாணிக்க வாசகர் ஒருத்தர் ஆவாருங்க. அவரை சமய குரவர்கள் 4வரின் ஒருவராக மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மற்றவர்கள் போல மாணிக்க வாசகரை யாரும் சாதாரணமாக சிவனடியாராக கருதப்படுவதில்லைங்க. மாணிக்க வாசகரை சிவபெருமானுடைய மறு வடிவமாகவே பார்க்குறாங்க. அதனால தான் இன்றும் திருப்பெருந்துறையில் நடக்கும் அனைத்து உற்சவங்களும் மாணிக்க வாசகருக்கே நடத்தப்படுதுங்க. சமய குறவர்கள் 4 பேருங்க. அவங்க சைவ சமயத்தை பரப்பிய முக்கியமான ஆச்சரியர்கள் அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசர்.
ஆகியோர் தாங்க இந்த 4 பேர் ஆவாங்க. இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தவங்க. தங்களுடைய பாடல்கள் மூலமாகவும் வாழ்க்கை முறை மூலமாகவும் சிவபக்தியை பரப்பியதாகவும் சொல்லலாங்க. மற்ற நாயன்மார்களை போல் இல்லாமல் மாணிக்க வாசகரின் வாழ்க்கை சிவபெருமானுடைய நெருங்கிய சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாங்க. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா குருவாக வந்து அவருக்கு உபதேசம் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நரிகளை குதிரையாக்கி கடைசியில் திருவாசகத்தை எழுதி வாங்கி கொடுத்து விட்டு மறைந்தது அவருடைய வாழ்க்கை முழுவதும் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் நிறைந்ததாக இருக்குதுங்க. இவை அனைத்துமே மாணிக்க வாசகரின் சிறப்பம்சங்களாக சொல்லலாங்க. திருவாசகத்திற்கு பொருள் என்ன என்று கேட்டதற்கு மாணிக்க வாசகர் கொடுத்த பதில் நடராஜரா என்பது தாங்க. அதே போல மாணிக்க வாசகர் சிவபெருமானுடன் ஜோதியாக ஐக்கியமானது ஆனி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரத்தல் நாளில் தான் புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க. இந்த நாளையே மாணிக்க வாசகர் குரு பூஜையாக ஆண்டுதோறும் நடத்திட்டு வராங்க. இந்த வருஷம் மாணிக்க வாசகர் குரு பூஜை பார்த்தீங்கன்னா ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நடக்கக்கூடிய மாணிக்க வாசகர் குரு பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டிங்கன்னா சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. இல்லைன்னா சிவ தரிசனம் செய்யலாங்க. திருநீறுப்பை, ருத்ராட்சம், திருவாசகம் புத்தகம் போன்றவை அன்றைய நாளில் வாங்கி தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. எதுக்காக அன்றைய நாளில் இந்த பொருட்களை நம்ம தானம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் குரு பூஜை நாளில் சிவ வழிபாட்டுக்கு பொருட்களை தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. சிவபக்தியை பரப்புவதற்கும் ஆன்மீக அறிவை பெருக்குவதற்கும் வழிவகுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்களையும் நேர்மறையான அதிர்வுகளையும் கொண்டு வருங்க. இது இறைவனுடைய நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்தணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு விருப்பமான சிவ அம்சமாக கருதப்படக்கூடிய பொருட்களை அன்றைய நாளில் நம்ம தானம் அளிப்பது சிவபெருமான மனதை மகிழ்விப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய அருளை வெகு விரைவாக பெற்றுத்தரணும் சொல்லலாங்க. மாணிக்க வாசகருடைய குரு பூஜை நாளில் அதாவது ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை அன்று முடிந்தவங்க திருவாசகத்தை முழுவதுமாக படிக்கலாங்க. சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. அப்படியே அன்றைய நாளில் முழுவதுமாக படிக்க முடியாதவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது திருவாசகத்தை முழுமையாக படிக்க வேணுங்க. சிவனின் மீது பக்தியுடன் படித்தோம்னா நிச்சயமாக அதற்கான அர்த்தம் நமக்கு தெரியுங்க. அப்படி திருவாசகத்தை படித்தும் நமக்கு அர்த்தம் புரியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் படிச்சிங்கன்னா சிவபெருமானே நிச்சயமாக நமக்கு அதற்கான அர்த்தத்தை புரிய வைப்பாருங்க. அவரே எழுதிய வரிகள் என்பதால் சிவனே குருவாக இருந்து நமக்கு திருவாசகத்திற்கு பொருள் சொல்லுவாருங்க. அதே போல் சிவனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய உணர்வையும் நம்மளால் உணர முடியுங்க. மாணிக்க வாசகருடைய குரு பூஜை நாளில் அதாவது 2025 ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாளில் திருவாசகத்தை படிப்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் சிவபெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. சிவபெருமான் பிறந்ததாக சொல்லக்கூடிய ஊர் உத்தரகோசம் மங்கையாகுங்க. இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இது சிவபெருமானின் சொந்த ஊராகவும் சொல்லலாங்க. உலகத்திலேயே முதல் நடராஜர் தோன்றிய இடம் என்றும் சொல்லப்படுதுங்க. சிவன் என்னும் சொல்லின் பொருள் அம்சங்களை குறிக்குதுங்க. சிவன் என்றால் மங்களகரமானவன், உயர்ந்தவன், அழிப்பவன், படைப்பவன், காப்பவன், அருவும் மாணவன், ஒளியற்றவன், இருளானவன் என்ற பல பெயர்களாலும் அழைக்கப்படுதுங்க. சிவன் என்றால் தமிழ்ல சிவந்தவன் என்று பொருளாகுமாங்க. சிவன் தலையில இருக்கக்கூடிய பெண் கங்கா தேவி ஆவாங்க. புராணங்கள் படி கங்கா நதியானது சிவபெருமானுடைய தலையில இருந்து பூமிக்கு இறங்கியதாகவும் சொல்லலாங்க. அவர் கங்கையை தன் சடா முடியில தாங்கி இருந்ததுனால அவர் கங்காதரன் என்றும் அழைக்கப்படுறாருங்க. சிவபெருமான் எடுத்த அவதாரங்கள்ல சதாசிவ அவதாரத்துல ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் போன்ற 5 முகங்களிலிருந்து முகத்திற்கு 5ஆக 25 வடிவங்கள் தோன்றியதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த வடிவங்கள் மகேஸ்வர மூர்த்திகள் என்றும் அழைக்கப்படுறாங்க. இந்த மகேஸ்வர மூர்த்திகளுடன் வேறு சில வடிவங்களும் இணைந்து 64 வடிவங்களாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பின் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வாசுகி என்பதாகுங்க. வாசுகி சிவபெருமானுடைய கழுத்தில் ஆபரணமாக அணிந்திருப்பதாக
நம்பப்படுதுங்க. பார்க்கடலை கடைவதற்கு கயிறாக வாசுகி பாம்பை பயன்படுத்தியதாகவும் சொல்லலாங்க. சிவபெருமான் விரும்பி சூடக்கூடிய பூக்களில் முக்கியமானதாக சொல்லப்படுவது கொன்றை, வில்வம் மற்றும் தும்பை பூக்களாகுங்க. கொன்றை மலர் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த பூவாகுங்க. சங்க இலக்கியங்களில் சிவன் கொன்றை மலரை மாலையாக அணிவித்ததாக சொல்லலாங்க. அதே போல் வில்வம் பார்த்திங்கன்னா, வில்வம் இலைகள் சிவனுக்கு மிகவும் புனிதமானதாக சொல்லப்படுதுங்க. தும்பை பூவை உற்று நோக்கினோம்னா 5 விரல்கள் கொண்ட பாதத்தை போல இருக்குமாங்க. சிவபெருமான் தும்பை மலரை விரும்பி சூடுவாருன்னு சொல்லலாங்க. சிவனுக்குரிய பிரதான மலர்களாக கொன்றை, வில்வம் மற்றும் தும்பை பூ சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.